நீங்கள் வெளியில் போயிடணும். எல்லா காரியத்திலும் நீங்கள் பேசினா காசு, அலைஞ்சா காசு, பிரயாணம் பண்ணா காசு, முயற்சி எடுத்தா காசு, வெற்றி பெறுவீங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வருமானம்ங்கிறது வாழ்க்கையில தடைப்பட்டுட்டு தான் அப்புறம் வாழ்க்கையில உயரும். ஓகே, நல்ல லாபம் வந்ததுமாங்க, பதவியில லாபம் வந்தது, வருமானம் குடித்துமாங்க, முதல்ல ஒரு தடை வந்திருக்கும். காரணம் 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி போடுவார். குரு பார்வை சனி மேல படுறதுனால சனி அவர் நல்லவரா கெட்டவரான்னு அவரோட கேரக்டர் இருந்தாலும் நல்ல கிரகங்களோட சேரும்போது அவருடைய பலம் ஜாஸ்தி. அதே மாதிரி நன்மைகளை அதிகபட்சமா செய்யக்கூடிய நிலை. ஸோ அந்த மாதிரி குருவோட பார்வை சனி மேல படுறதுனால எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம். பூர்வீகத்தினால ஒரு சொத்து மதிப்பு ஏதாவது ஒரு லாபம் அவங்களுக்கு இப்போ கிடைக்கும். இப்போ அதை ட்ரை பண்ணா இப்போ அது கிடைக்கும். இப்போ கிடைக்க வேண்டிய பாக்கியம் இருக்குது அவங்களுக்கு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரொம்ப அழகான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம கூட மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க. பஞ்சநாதன் சார், இந்த 2026 குரு பலன் எப்படி இருக்க போகுது? 2026 வருஷத்துல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அற்புதமான நேரம். இது நல்ல பலன்களை எல்லாம் நண்பர்கள் சொல்றாங்க. இதுல உலகியல் அடிப்படையிலையும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு சில கருத்துக்கள் மாறுபாடு இருக்கு. விலைவாசிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும்னு எனக்கு தோன்றும். பொதுமக்கள் அடுத்த சில மாதங்கள், கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிய, அந்த குரு பகவான் சிம்மத்துக்கு போகிற அதிசாரமா அப்படி போகிற வரை கொஞ்சம் செலவினங்களை கட்டுப்படுத்திக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்லது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தங்கத்தின் விலையை பற்றி பேசினா, தங்கத்தின் விலை கடுமையாக ஏறும். அதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறான், கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்க்குறோமே தவிர தங்கத்தின் விலை கடுமையாக ஏறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணணும், மகான்கள் வழிபாடு செய்யணும். சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் துறைந்து நன்மைகள் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அப்படிங்கிறத உண்மை. மிக முக்கியமாக இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒரு ராசிக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றதை நம்ம ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். பஞ்சநாதன் சார், இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலனை தரப்போறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். சொல்லுங்க சார். கையில் மைக் வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். இதில் நீங்கள் பேசுறீங்க. ஆமாம் சார். பேசுகிற ஒலி அடுத்த வாழ்க்கை கேட்கணும். ஆமாம். கேட்கலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம பேசுகிற விஷயம் அவங்களுக்கு போய் சேராது, ஒரு நஷ்டம். கண்டிப்பாக. ஒன்றும் மைக் ஒர்க் பண்ணலை, ஏதோ ஒரு தடை இருக்கு. கண்டிப்பாக. இப்படிதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னன்னா, 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார், அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துக்கு வரார். அப்போ இவளுடைய கம்யூனிகேஷன் சரியா போய் சேரணும். ஓகே. என்னைக்குமே அதுல ஒரு தடையை கொடுத்துடக்கூடாது. அப்ப இவ என்ன ஒரு கருத்து அடுத்தவர்களுக்கு சொன்னாலும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. ஒரு வீடு மனை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. ஒரு பிசினஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. அப்படி கையெழுத்து போடுறாங்கன்னா இவங்க என்ன நினைச்சு அந்த ஷரத்துக்களை படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்க்காம எந்த அக்ரிமெண்ட்லையும் கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துக்கு வர. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா, ஒரு வருமானம்ங்கிறது வாழ்க்கையில தடைப்பட்டுட்டு தான் அப்புறம் வாழ்க்கையில உயரும். நல்ல லாபம் வந்ததுமாங்க, பதவியில லாபம் வந்தது, வருமானம் குடித்துமாங்க, முதல்ல ஒரு தடை வந்திருக்கும். காரணம் 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான். அப்ப தடை வந்துதானே நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை. அதுவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளோட சின்ன வயசுல மனத்தாங்கல் இருக்கும். பையன் எதிர்த்து பேசுவான் அப்பாவை. அதே பையன் மாத்தேன்னா அவருக்கு வயசாகும் போது ஒரு மேல ரொம்ப அன்பா இருப்பான். இப்படி ஒரு பையன் கிடைக்காம போயிட்டாரு, இப்படி ஒரு அப்பா கிடைக்காம போயிட்டாருன்னு நினைச்சிருக்க மாட்டான். எங்க அப்பா எப்படிப்பட்டவர் பார்த்தா அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு காலம் உண்டு. இப்போ என்ன ஆக போறதுன்னா, கம்யூனிகேஷன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா எடுத்து வைக்கிறது ஒண்ணு. சொத்துக்கள் விஷயம் இருக்கு இல்லையா, பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இருக்கும். புதுசா சொத்து வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்துக்கள் விஷயத்துல சில ப்ராப்ளங்கள் வரும். இளைய சகோதரனோடு ப்ராப்ளங்கள் வரும். அப்ப இவ வாங்கி வச்ச சொத்துக்கள் விஷயமா வம்பு வழக்குகளோ ஒரு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இவளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் மக்கள் நிறைய ஆபரணம் வாங்கணும்னு தோணும். கை வளையல் வாங்கணும், நகை வாங்கணும், இப்படி எல்லாம் ஆசைகள் நிறைய இருக்கும். சந்திரமுகி மாதிரி நிறைய போட்டுக்கிறது ஒரு ஆசை அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு அழகா சொன்னார், பயணங்கள் நிறைய அமையும். அந்த பயணத்தில் ஒரு தடை வந்துட்டு அது நிவர்த்தி ஆகும். ஒரு பாஸ்போர்ட் விஷயம், விசா விஷயம், தடை வருதுன்னு கவலைப்படாதீங்க. தடை வந்த பிறகு இவ ஃபாரினை பார்த்து போகலாம், அங்கே பெரிய சக்ஸஸ் இருக்கும். நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேனே, எனக்கு தடை வருதுன்னு கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கை வரும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சி. மகேஷ் சார், இந்த ரிஷப ராசி
2026 எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? 2026 குரு பயிற்சியில் இதுக்கு முன்னாடி இருந்தது 10 வருஷமாக போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி எடுத்துருச்சு. அதாவது எல்லாம் சரிதான், ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்கி எடுத்து வருத்தப்பட்டு 2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன் இப்படி, ஏன் ஒய் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கு. ஓகே, சனி பகவானுடைய பார்வை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோவாக்கும். இன்னைக்கு நடக்கிற விஷயத்த நாளைக்கு, நாளைக்கு நடக்கிற விஷயத்த நாளானைக்கு, நாளானைக்கு நடக்கிற விஷயத்த அடுத்த நாள், ஓகே, இப்படி கொஞ்சம் தள்ளி போட வைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை மனதில் கொடுத்துட்டு இருந்தது. ஆனாலும் பணவரவு வந்துச்சு. முந்தி இருந்ததுக்கு பரவாயில்ல, ஆல்ரைட், ஃபேமிலி அமைஞ்சது, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற தன்மைகள்லாம் வந்து இப்போ 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 3ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது சூப்பராக சொன்னார். மைக் இருக்கு, பேசுறது கேட்கலன்னா எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கும்ல, கண்டிப்பாக அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கவே கூடாது. முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். பாட்டி சொல்லுவாங்க, காலையில் 7 o'clock வீட்டை விட்டு கிளம்பு, நைட்டு 7 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளே வராது, அப்படி வராமல் இருந்தாலும் சண்டை வராதுன்னாங்க. இதுதான் உண்மை ரிஷபராசி. ஓகே, நீங்கள் வெளியில் போயிடணும். எல்லா காரியத்திலும் நீங்கள் பேசினா காசு, அலைஞ்சா காசு, பிரயாணம் பண்ணா காசு, முயற்சி எடுத்தா காசு, வெற்றி பெறுவீங்க. உட்காந்த இடத்துல இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. ஓகே, நீங்கள் ரோல் பண்ணாதான் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள். கல்யாணம் சார் அருமையாக நடக்கும், பிரமாதமாக நடக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறதுக்கு இந்த காலம் விட்டால் வேறு காலம் கிடையாது. இப்போ ஜெயிக்கலைன்னா எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்கா. 2036 கிண்டல் கேலி பண்ணுவாங்க. ஸோ யூ மஸ்ட் வின், யூ மஸ்ட் சக்ஸஸ். இதை தினமும் காலையில் எந்திரிச்சு நினச்சிக்கிட்டே இருக்கணும். 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு வரும்பொழுது இதை விட ஒரு சான்ஸ் யாரு கொடுப்பா அப்படிங்கிற. பஞ்சாங்கத்தில் பார்த்தா சரியில்லைன்னு சொல்லுது. சரியில்லைன்னு இருந்தால் இன்னொரு 10 வருஷம் உங்களுக்கு போயிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் ஓடினா உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஏன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், 11ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி குரு பகவான். ஓகே, இந்த 11ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்தால் நீங்கள் வெளியில் போய் ஒரு விஷயத்தை செய்தால் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த குரு பயிற்சி 2026 ரிஷபராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? வேல்முருகன் சார் சொல்லுங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். இப்போ வந்து 3ஆம் இடத்துக்கு போறார். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது, பொருளாதார நிலையில சில உயர்வுகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனியும் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம். கடந்த வருடங்கள் பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு போறார். 3ஆம் வீடு வந்து அவருக்கு உச்ச வீடு. இந்த 3ஆம் வீட்டுக்கு போற குரு அவருக்கு வந்து ஏற்கனவே 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கும் சனி பகவானால் பெரும் நன்மைகளை பெற முடியல. ஏன்னா சனி வந்து எதையுமே மெதுவாக கொடுக்கக்கூடிய கிரகம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து ஒரு ராசிக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே 6 மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய பலன்களை கொடுத்துருவார். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தர. ஆமா, ஸ்லோவா கொடுத்தா. அதே மாதிரி வந்த பின்னாடி லேட் ஆனாலும் ஒரு 6 மாதம் எடுத்துக்குவார் பலன்களை கொடுக்க. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு இன்னும் 7.5 சனிக்கு விடுதலை ஆனதுக்கான பலன்களே கிடைக்கல அப்படின்னா அவர் மெதுவாக தான் எடுப்பார், மெதுவாக தான் கொடுப்பார். ஸோ அதனால வந்து சில நேரங்களில் வந்து அவங்க நன்மையோ தீமையோ செய்யறதுக்கு காலதாமதம் ஏற்படும். ஸோ அதனால, ஏன்னா சனியை தாமதத்துக்கான கிரகம், அதனால வந்து இதுவரைக்கும் ரிஷபராசிக்கு எனக்கு பெனிஃபிட் ஒன்றும் பெருசா தெரியல. அவங்க ஜாதகப்படி சரியான மாற்றங்கள் வரல, ஜாதகத்துல வந்து திசாபுத்திகள் தெரியல, அதனால வந்து பெருசா தெரியல சார் அப்படின்னு சொன்னா கூட குரு பார்வை சனி மேல படுறதுனால சனி வந்து ரொம்ப நல்லவரா. ஏன்னா சனி வந்து அவர் நல்லவரா கெட்டவரான்னு அவரோட கேரக்டர் இருந்தாலும் நல்ல கிரகங்களோட சேரும்போது அவருடைய பலம் ஜாஸ்தி. அதே மாதிரி நன்மைகளை அதிகபட்சமா செய்யக்கூடிய நிலை. சுக்கிரனோட சனி செஞ்சோன்னா அது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி குருவோட சனி சேர்ந்தாலும் அதுவும் பெரிய யோகம் தான். ஸோ அந்த மாதிரி குருவோட பார்வை சனி மேல படுறதுனால
எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகள் வெற்றி, பொருளாதார நிலைமை மிகப்பெரிய உயர்வு வர்றது, இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய காலங்கள். அதே நேரம் நிரந்தரமாக பிற்காலத்துல நிரந்தரமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சினி ஃபீல்ட்ல இருந்தார், ஆமாங்க சார், திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ வந்து அவருக்கு வந்து இது வந்து ஒரு நிரந்தரமான நிலை அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுக்காக போராடிட்டு இருக்காங்களோ, எந்த விஷயம் கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்காங்களோ அந்த விஷயம் எல்லாம் கிடைக்கும். அந்த விஷயங்கள் நிரந்தரமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பெறக்கூடிய ராசியா இந்த ரிஷபராசி இருக்கு. இருந்தாலும் தங்க நகைய கையாளுற விஷயத்துல அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல மனதில் வந்து ஒரு மாதிரி பய உணர்வு ஏற்படும், அந்த சுய சந்தேகம், தன்னால் எதையாவது சாதிக்க முடியுமா அப்படின்ற அதெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவ் மைண்டோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அந்த தைரியத்தோட அவங்க செயல்பட்டாங்கன்னா, அந்த விடாமுயற்சியோட செயல்பட்டாங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகம் இந்த ரிஷபராசி. புவனேஸ்வரிமா சொல்லுங்க, ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பயிற்சி 3ல போய் குரு உச்சமடைகிறாரு. ஓகேம்மா. இது ஆன்மீக சம்பந்தப்பட்டு அவங்க வந்து அடிக்கடி கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இன்னொன்று சகோதர சகோதரிகளால், மூத்த சகோதர சகோதரிகளால் அவங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல லாபம். பசமே இல்லாதவங்க வந்து இப்போ வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பாங்க. அதே மாதிரி 9க்கும் 10க்கு அதிபதி சனி வந்து 11ல் இருக்கு. அப்பானால பூர்வீகத்தினால ஒரு சொத்து மதிப்பு, ஏதாவது ஒரு லாபம் அவங்களுக்கு இப்போ கிடைக்கும். இப்போ வந்து அதை வந்து ட்ரை பண்ணா இப்போ அது வந்து கிடைக்கும். இப்போ கிடைக்க வேண்டிய பாக்கி இருக்குது அவங்களுக்கு. இப்போ சேல்ஸ் பண்ணா ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்குது. ஆன்மீக பயணமும் அதே மாதிரி அடிக்கடி அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கணும். இவங்க வந்து அடிக்கடி மகாலட்சுமி, கஜலட்சுமி வந்து இவங்க கும்பிட்டே ஆகணும். ஏன்னா கஜலட்சுமி கிட்ட 2 யானை இருக்குது, அது வந்து 2 குடத்துல தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும். குரு தான் மகாலட்சுமி கொலிக்க வைக்கிறது. அதனால இவங்க வந்து ரிஷபராசிக்காரங்க 3ல போய் குரு உச்சம் பெறனால இவங்க நீர் சம்பந்தம், அதாவது யானை கிட்ட போய் தண்ணி பீச்சி அடிக்க சொல்லி ஒரு வியாழக்கிழமை போய் அந்த தண்ணி வந்து பீச்சி அடிக்கணும். அது எப்படி மகாலட்சுமி மேல தண்ணி ஊத்துதோ இது மாதிரி செய்ய சொல்லணும். அடிக்கடி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு குரு ஒன்றும் பண்ணாது, நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கும், அவங்க முன்னோர்கள் சொத்தெல்லாம் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் செய்யணும். அவங்க குழந்தைங்க சூப்பரா இருக்கும். சூப்பர்மா. குழந்தைங்க படிப்பெல்லாம் எப்படிமா இருக்கும்? குழந்தைகள் படிப்பை குரு 5ஆம் முன்னாடி பார்த்துட்டு இருந்துச்சு பிள்ளைங்க, இப்போ சுமார் தான் இருக்கும். இப்போ பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க குரு வந்து மிதுனத்தில் இருக்கிறப்ப 5ஆம் பார்வை சுக்கிரன் கிட்ட பார்த்துட்டு இருந்துச்சு துலாத்தை. இப்போ வந்து சுமாரா இருக்கும். ஒரு 15வது ரேங்க் எடுப்பாங்க, இல்ல ஃபெயில் ஆயிடுவாங்களா? ஃபெயில் எல்லாம் ஆக மாட்டாங்க, நார்மலா இப்படி நார்மலா பண்ண படிப்பு, ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ஹெல்த் எப்படிமா இருக்கும்? வீட்டில் இருக்கவங்களும் சரி அவங்களுக்கும் சரி ஹெல்த் வந்து ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி குரு பார்க்கல, அதனால வந்து ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பா இருக்கும். நேயர்களே, இப்போ வரைக்கும் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.